கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தில் ஓட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடைசியாக பாருங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு நாம் ஓட வேண்டும். முதலாவது, நம்முடைய இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோமோ அதை நாம் பிடித்துக் கொள்வதே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஓடுகிற ஓட்டம் விசுவாச ஓட்டம். ஆனால் நம்முடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தேறினவர்களாய் நாம் எண்ணாமல் அதை அடைந்தாயிற்று என்று நம்ம அதை பெற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டு யோசிக்காம, கிறிஸ்து இயேசுவினால் நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டோம்? பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இளைப்பாறுதல் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் பிடித்துக் கொள்ளும்படி, அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த உலக சூழ்நிலைகள்ல வாழ்க்கையில வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? உங்க விசுவாசத்தோடு இந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடித்து, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த பரம ராஜ்யத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டது? நம்முடைய ஓட்டம் போராட்டம் நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக பல அநேக துன்பங்களை அவன் கொண்டு வருகிறான். அப்ப நம்ம அதுல இருந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தோடு நாம் இந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். என்ன துன்பங்கள் நேரிட்டாலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லி நாம் அதை மேற்கொள்கிறவர்களாய், பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, முதல் பகுதியை பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ ஆப்போசிட்டா பார்த்தோம்னா, அப்போ மோசமான ஒரு போராட்டம் இருக்குது, தோல்வி நிறைந்த ஒரு போராட்டம் இருக்குது, நம்ம தோல்விக்கு நேராக, மன அழுத்தத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகிற ஒரு போராட்டம் இருக்குது. அப்போ நம்ம அந்த போராட்டத்தில் ஓடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் நல்ல போராட்டத்தை நம்ம போராட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக, நல்ல ஓட்டமோட நாம் என்ன செய்ய வேண்டும்? பாரமானதை களைந்துவிட்டு நாம் ஓட வேண்டும். ஆதார வசனம் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2வது பகுதியை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பாரமான யாவற்றையும், 2வது நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்ம முதலாவது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடே ஓட கடவோம் என்று சொல்லுகிறத அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எது உங்களை மன அழுத்தத்துக்கு நேரா கொண்டு போகுது? எது உங்களுக்கு பாரமா இருக்குது? ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளா இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல பாரமான காரியங்கள் நிமித்தமாக, பிரச்சனைகள், போராட்டங்கள் நிமித்தமாக உங்களுடைய இருதயம் பாரமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு ஏதுவாக, இந்த உலகத்தில் வருகிற பாவங்கள், அது மாத்திரமல்ல நெருக்கி நிற்கிற பாவம். அப்போ ஒரு மனிதனுக்குள் பாவம் இருந்துச்சு அப்படின்னா
அது என்ன செய்கிறது? அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிறது, அவனை நெருக்கி போடுகிறது. பிரியமானவர்களே, இந்த பாரமான யாவற்றையும், இந்த பாவத்தையும் நாம் உதறி தள்ளிவிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நாம் மேற்கொள்வதற்கு நாம் முதலாவது விசுவாசத்தை துவக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்பவர் அவரே. நம்ம சோர்விலிருந்து மீண்டு எழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். நம்ம பொறுமையோடு ஓட வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டும். அப்போ இன்னொருத்தங்க ட்ராக்ல போக கூடாது, நம்மளோட ட்ராக்ல நம்ம ஓடணும். பிரியமானவர்களே, நம்ம ட்ராக் மாறிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஃபவுல் ஆயிடும் இல்லையா? அது தோல்வின்னு சொல்லிடுவாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஓட்டத்துல நம்ம ஓடி ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவையெல்லாம் பாரங்கள் என்று நம்ம வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது மன சஞ்சலம், இரண்டாவது உலக கவலை, மூன்றாவது காரணமற்ற கோபம். இதெல்லாம் இந்த உலக பாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம களைந்து விட்டு நாம் ஓட வேண்டும். கடைசியாக முன்னால் இருப்பவை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தோடு ஓடுகிறோம் இல்லையா? நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய இலக்கு என்ன? எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்வதே. ஆனா நமக்கு முன் இருப்பது என்ன? பரமராஜ்யம். இரண்டாவது ஜீவ கிரீடம். முதலாவது பரமராஜ்யம். ஆதார வசனம் எபிரேயர் 10வது அதிகாரம் 34வது வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபிப்பதுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரலோகத்தில் அதிக மேன்மை நிலையுள்ளதாக இருக்கிறது. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல. எல்லாமே டெம்பரரியானது, தற்காலிகமானது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில இது இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு யோசிப்போம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா, அதுக்கு எதிர்மறையா அங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஞானத்திற்கும் நம்முடைய ஞானத்திற்கும் அதிக வித்தியாசம் உள்ளது. அவருடைய ஞானம் பெரியதா இருக்கிறது. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை செய்து முடிக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி மேன்மையான அந்த பரலோக ராஜ்யம், நிலையுள்ளதுமான சுதந்திரம் ஒருவனுக்கு இருக்கிறது என்பதை அவன் அறிந்து அவனுடைய ஆஸ்திகளுக்கு அவன் மேன்மை பாராட்டாமல், அவனுடைய சந்தோஷங்களுக்கு முதலாவது இடம் கொடுக்காமல், அதை கொள்ளையிடத்தக்க கூட அவன் அதை விட்டுவிடும் காரியங்களை விட்டு விடுவதற்கு கூட அவன் ஆயத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் மூலமா நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம பரம ராஜ்யத்துக்கு நம்ம போகணும், நம்ம இந்த இளைப்பாறுதல தேசத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில நம்ம இழந்து போகிறதை இழந்து நம்ம இந்த நித்திய மேன்மையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசத்தோடு ஓட கடவோம். இரண்டாவதாக ஜீவ கிரீடம். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரன்னிங் ரேஸ் கேமை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எதற்காக ஓடுறாங்க? ஒரு பிரைஸ் மணிக்காக, ஒரு மெடலுக்காக, ஒரு ஷீல்டுக்காக, இல்லைன்னா ஒரு பேருக்காக, ஒரு புகழுக்காக, இல்லைன்னா அவங்களுடைய பேஷனுக்காக அவங்க ஓடுறாங்க இல்லையா? அவங்க வெறும் அந்த உலக பிரியமான அநித்தியமான நிலையற்ற ஒரு மெடலுக்காக அவங்க ஓடும் பொழுது, நாமோ நித்திய காலமாய் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நம்ம ஓட கடவோம். ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறைகள்ல நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க, தியாகம் பண்ணியிருப்பாங்க. நம்மள மாதிரி எல்லா ஃபுட்டும் அவங்க சாப்பிட முடியாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டயட்டீஷியன் இருப்பாங்க, அவங்க சொல்ற ஃபுட்டு தான் அவங்களால சாப்பிட முடியும். அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருப்பாங்க. அதிகமா வெளியே போயிருக்க மாட்டாங்க, நிறைய ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய காரியங்களை ஃபோக்கஸ்டா பல வருடங்களா அவங்க இந்த காரியத்துக்காக பிரத்யட்சமாய் அவங்க அவங்கள ரெடி பண்ணி அவங்க பிராக்டிஸ் பண்ணி அவங்க அதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டியில அவங்க ஓடுறதுக்கே இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில அழிவில்லாத அந்த நித்திய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த இளைப்பாறுதல் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம எதெல்லாம் இழக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க கோபத்தை இழக்கலாம், உங்களுடைய பெருமையை இழக்கலாம்,
பாவத்தை விட்டு நீங்க விலகலாம். இந்த மாதிரி காரியங்களை நீங்க கர்த்தருக்காக நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இழக்கும் பொழுது, இந்த விசுவாச ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது இதுதான். நீங்க விசுவாசத்தோடு நீங்க இந்த ஓட்டத்தை ஜெயம் பெற்றவர்களாய் நீங்கள் ஓடி முடிக்க வேண்டும் என்றால் உலக கவலை உங்களுக்குள் இருக்கக்கூடாது, காரணமற்ற கோபம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது, மாம்சீக கிரியைகள் இச்சைகள் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. உங்களுக்குள் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இச்சை பிளஸ் அடக்கம், இச்சை அடக்கம். அப்ப அந்த இச்சையை நம்ம என்ன செய்யணும்? அடக்கி ஆழ வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டத்தை நம் சுவாசத்தோடு ஓடி முடித்து ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம அதற்காக ஒரு மனதாய் இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் என்று அப்பா எங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பந்தய பொருளை அப்பா அந்த இலக்கை நோக்கி நாங்கள் அப்பா ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனசஞ்சலம், கவலைகள், போராட்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஜெயம் பெற்றவர்களாக இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு கிருபை கொடுப்பீராக. பாவங்களிலிருந்து அப்பா விடுபட, பாவ சாபங்களிலிருந்து அப்பா விடுபட இயேசுவின் நாமத்துல ஒரு கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரை விட்டுவிடும் காரியங்களை விட்டுவிட்டு அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அது மாத்திரம் அல்ல, போராட்டம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா உம்மை மாத்திரம் நோக்கி உண்மையே சார்ந்து விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உம்மை பற்றி பிடித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி நடக்க, இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் அப்பா கிருபை உண்டாவதாக. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு, வழி தப்பி போகாதபடிக்கு, ட்ராக் மாறி போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் உம்மை பற்றி விசுவாசத்தோடு ஓட இயேசுவின் நாமத்தினால் ஒரு கிருபை உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தீமையிலிருந்து விலக்கி விட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கழுகுக்கு ஒத்த பலனை கொடுங்கப்பா. விசுவாசத்தோடு அப்பா இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு பலனை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமானது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி நெடுங்காலமாய் அப்பா உடைய சமூகத்தில் விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் இன்று ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் அப்பா அற்புதங்களை காண கிருபை செய்வீராக. ஜீவனுள்ள சாட்சியாக உடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. தலை குனிந்து வெக்கப்பட்டு நின்ற இடங்கள்ல உடைய பிள்ளைகளின் தலைகளை இயேசுவின் நாமத்தினால் உயர்த்துவீராக. வேலை ஸ்தலங்கள்ல, குடும்பத்துல அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அநித்தியமான காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய கரம் கூட இருந்து நீருடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீருடைய கிருபைக்குள் ஆண்டவரே நீர் அவர்களை தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா, மனிதர்களால் கூடாததுதான் தகப்பனே. இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடும் பொழுது அநேக பிரச்சனைகள், துன்பங்கள் வந்தாலும் அப்பா உம்மை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை மாத்திரம் சார்ந்து நின்று அப்பா உம்மையே நோக்கி ஓடி வர இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் அற்புதமாய் அதிசயமாய் நீர் சந்திக்க போகிறீர். இன்று உடைய பிள்ளைகள் அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துருக்களின் தந்திரங்களிலும் இருந்து உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால் விடுவித்து காத்துக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடி இலக்கை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.